அனைவருக்கும் வணக்கம் and welcome to our TNPSC Civil Certificate YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம TRB Polytechnic lecturer examக்கான டாக்குமெண்டேஷன் அப்லோட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 11ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி, ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கான வந்து பர்டிகுலர் வீடியோ டாக்குமெண்ட் அப்லோடிங் வீடியோ வந்து எப்படி பண்ணணும், எங்கே அதெல்லாம் கிடைக்கும், கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சப்மிஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் 18ஆம் தேதி 3ஆவது மாதம். ஸோ நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்னென்ன தேவைன்றது நம்ம சொல்லிட்டோம்னா இன்றைக்கி ரெடி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஃபைனலாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ வந்து இதில் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ எது வேணும் எது வேணான்றது அதை வந்து நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சடனாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் பர்சன்ஸ் வந்து ஷேர் பண்ணப்படும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற மெம்பர்ஸ் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்புறம் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு ½ ஹவராவது அந்த டைமிங் டிலே வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு சடனாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் தெரியணுன்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட டிஎன்பிசி இதில் போய்ட்டு டிஆர்பியில் போய்ட்டு அதில் வந்து பர்டிகுலர் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் வந்து நார்மல் யூசர் ஐடி லாகின் வச்சு பண்ணாதீங்க. நம்ம டிஆர்பி வெப்சைட் போர்டில் போட்டிங்கன்னா அங்கே கீழே, ஓகேங்களா, டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் லெக்சரர்ஸில் இங்கே சைடில் அடிஷ்னல் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். இதோட லிங்க்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெப்சைட்ஸில் போய்ட்டு இங்கே வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி போங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வரும். இதில் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் நியூஸஸ் கொடுத்துருப்பாங்க, அடிஷ்னல் அப்லோடிங் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லாகின் ஐடிக்குள்ளே இப்போ நம்ம ரீசெண்டாக முன்னாடி பார்த்த ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி பார்த்த வெப்பேஜ் வந்து வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட இதை வந்து லாகின் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணால் உங்களோட ஹோம் பேஜ் வரும். ஸோ ஹோம் பேஜ் பக்கத்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சைடில் இருக்கும், ஓகேங்களா? நார்மல் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு அந்த இதில் வரும். ஸோ நீங்கள் இந்த லிங்க் மூலிமா பண்ண மட்டும் தான் இந்த ஹோம் அண்ட் அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் போங்க. ஸோ அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஆர்பி ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், சப்ஜெக்ட் என்ன, ரோல் நம்பர், அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் என்ன எக்ஸாம் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன நேம்ன்றதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நோட்டுன்னு போட்டு ஃபீல்டு மார்க்டு வித் பர்சன் அந்த இது ஸ்டார் சிம்பிள் கொடுத்துரு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஜி ஆஃப் ஸ்டடி வந்து ரெகுலரில் பண்ணேன். அண்ட் என்னோட மெயின் சப்ஜெக்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து 2019, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அகாடமிக் இயரில் வந்து நான் பண்ணேன், ஓகேங்களா? என்னோட யூஜி பீரியட் ஆஃப் ஸ்டடி வந்து 2015 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசியில் இருக்கும், ஓகேங்களா? உங்களோட டிசியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆன் விச் திஸ் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி லெஃப்ட் தி காலேஜில் வந்து கொடுத்துட்டு பர்டிகுலராக ஒரு மந்த்து டேட் அண்ட் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த வந்து கேலண்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் 10/4/2019, ஓகேங்களா? ஸோ அது வந்து 10/4/2019 நான் வந்து மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூரேஷன் இது வந்து அது 4 years அது வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஹேவ் அ கன்சல்டேஷன் மார்க் ஷீட் ஃபார் யூஜி. பர்டிகுலர் நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் மார்க் ஷீட் இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொடுக்கும்போது நோன் தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ணியிருப்பீங்க. ஸோ முடிச்சிட்டிங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள், நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட்லி வெரிஃபை த டாக்குமெண்ட் பிஃபோர் அப்லோடிங். ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தனி ஃபோல்டராக போட்டு உங்களோட டெஸ்க்டாப் ஃப்ரண்ட்டில் வந்து வச்சு அதில் இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு யூஜி டிகிரியா, ஓகேங்களா? யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அதுக்கு ஈக்குவலன் டிகிரி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களா அது, அப்படி அது ரெண்டு இல்லையா உங்கள்கிட்ட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஃபார் யூஜி, ஓகேங்களா? அதே மாதிரி ஈக்குவலண்ட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஏதாவது நீங்கள் டிகிரி படிச்சிங்கன்னா அதோட ப்ரொவிஷனல். ஸோ 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ப்ரொவிஷனல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, ப்ரொவிஷனல் இருந்தாலும் சரி, எதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து யூஜி மார்க் ஷீட் ஆர் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ், ஓகேங்களா? உங்களோட யூஜியில் நீங்கள் மார்க் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூஜி வந்து முடிச்சிருக்கீங்க ஒரு காலேஜஸ்லாம், அந்த காலேஜில் நீங்கள் டிசியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கண்டக்ட் அப்படின்றது கீழே. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக நீங்கள் வந்து நியர்பைலே இருக்கீங்க, காலேஜுக்கு நியர்பைலே இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வைட் பண்ணி அந்த இடத்துல கண்டக்ட் சர்டிஃபிகேட் தனியாகவே வாங்கலாம், ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, அப்புறம் ட்ராவல் பண்ணி வாங்குறது கஷ்டம்னா நீங்கள் உங்கள் டிசியில் கீழே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக, ஓகேங்களா? கண்டக்ட் அண்ட் கேரக்டர்னு கொடுத்துட்டு உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டரில் நான் சொன்ன மாதிரி டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் போட்டு இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணீங்க
நேம் வந்து கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி நேம் வந்து கொடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்லோட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கெசடட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த கெசடட் ஆஃபீஸர்னா ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு அதாவது தட் மீன்ஸ் அந்த ஹெட் மாஸ்டரோ யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சைன் வாங்கி அதுக்கான ஃபார்மேட் வந்து ஒன்று இருக்குது ஓகேங்களா. அதில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சீலோட சைன் வாங்கணும். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா. அதோட பர்டிகுலர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணி விடுறேன், அதில் நீங்கள் வந்து தெளிவாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவர் கெசடட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சைன் வாங்கி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே டிக்ளரேஷன்லாம் இருக்கும், உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். இது அப்லோட் பண்ண உடனே எல்லாமே வந்து க்ரீன் கலரில் வந்து மாறும், டிக் வரும். வந்த உடனே உங்களுக்கு வந்து இங்கே சப்மிட்னு வரும் ஓகேங்களா. இவ்வளோ தான் ப்ராசஸ், இவ்வளோ தான். நான் வந்து இன்னும் நான் கெசடட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்காமல் இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் அப்லோட் பண்ண முடியாது இப்பொழுதைக்கு. ஸோ நான் ஈவினிங் வந்து பண்ணுவேன். ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு முன்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுக்கப்புறம் நான் டிலே பண்ணுறது வந்து கரெக்ட் இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக தெளிவாக பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க ஓகேங்களா. நன்றி நண்பர். இதே போல் அப்டேட் வந்து நம்ம சேனல் நீங்கள் வந்து தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ண மாதிரி தான். நன்றி நண்பர்களே.